ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரிவிஷன் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்கமிங் குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் எஃபெக்டிவாக ரிவிஷன் பண்ணணுங்கிறதுக்காக நான் கம்பைல் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்கு, அதாவது சமச்சீர் புக்கும் முன்னாடி உள்ள புக்கோட கண்டென்ட்டும் அடங்கிரும். பழைய சமச்சீர் புத்தகத்தோடய அடங்கிரும், புதிய சமச்சீர் புத்தகத்தோடய அடங்கிரும். இது எல்லாமே 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து புது சமச்சீரில் 9 இயல், பழைய சமச்சீரில் 9 இயல், அடுத்து பழைய புத்தகம், மொத்த புத்தகம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். மொத்தம் ஒரு 90 பேஜுக்கு மேலே இருக்கும், 93 பேஜ் அரௌண்ட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணணுங்கிற சொல்கிறேன். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ணால். இந்த மாதிரி பிடிஎஃப் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் நான் கொடுக்குறேன். இது முடித்த பிறகு இது மொழிதிறன் பயிற்சிக்குள்ளது. உங்களுக்கு இந்த மொழிதிறன் பயிற்சியில் மரபு தொடர், அதுக்கப்புறமா உங்களுக்கு பிழை நீக்கி எழுதுறது, வலுவு சொல்லு, பழமொழி, இதெல்லாம் மேக்ஸிமம் அடங்கிடும். சிலபஸில் இருக்க நிறைய டாபிக் அடங்கிடும். ஸோ இது ஒரு ஃப்ளோவில் போகும் ஸ்டாண்டர்ட் வைஸ். இது முடிஞ்சோடனே இலக்கண பகுதி மட்டும் தனியாக நான் ஒரு பிடிஎஃப் நான் கட் பண்ணி கொடுப்பேன். இப்படி மொழிதிறன் பயிற்சி இப்போ 9th கொடுத்துருக்கேன். நான் இந்த மாதிரி 10th, 6th, 7th, 8th, அதுக்கப்புறமா 11th, 12th சொல்லிவிட்டு நான் தனித்தனி பிடிஎஃபாக ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுத்துருவேன். உங்களுக்கு இதே ஃபார்மெட்டில் நீங்கள் அதுலேயும் பழைய புத்தகம், புதிய சமச்சீர், பழைய சமச்சீர் 3மே லிங்காக இருக்கும். எதுவுமே மிஸ் ஆகாது கண்டென்ட்டு. அதுக்கப்புறமா இலக்கண பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி, ஏன்னா இலக்கணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் அது எஃபெக்டிவாக நான் 1 or 2 பிடிஎஃப்பில் பார்ட் பை பார்ட்டாக நான் கொடுத்துருவேன். ஸோ மொழிதிறன் பயிற்சி ஃபஸ்ட்டு முடிப்பீங்க இந்த மாதம். அடுத்து இலக்கண பகுதிக்கான பிடிஎஃப்பில் உள்ளதை நீங்கள் முடிப்பீங்க. இதை முடித்த பிறகு செய்யுள் உரைநடை மொத்தமாக சிலபஸுக்கு எது தேவையோ அதுவும் எக்ஸ்ட்ரா சில இது கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டாப்பிக்கையுமே நான் பிடிஎஃபாக கட் பண்ணி கொடுத்துருவேன், இந்த மாதிரி பார்ட் பை பார்ட்டாக. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே என்னோடய பிளான் இந்த ஃபஸ்ட்டு பிடிஎஃப் ஸ்டார்ட் பண்ணி இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் கொடுக்குற மொத்த பிடிஎஃப் படித்தாலே உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாமில் ஒரு 90+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டென்ட் ரொம்ப கம்மியாக வச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த புது புக்லையும் சரி, இந்த புது சிலபஸ் மாற்றின பிறகு எங்கே கன்ஃபியூஷன் ஆகுனா, எல்லாருமே நிறைய படிக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ நான் அதனால தான் இந்த பிளானை நான் மாற்றி கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி இயல் வைஸ் நான் கொடுத்துட்டு இருந்தேன்னா 6th to 8th. ஆனால் 8th தாண்டி போகும்போதே படிக்கிறதுக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ அந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லி தான் இந்த மாதிரி மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் 1லேருந்து இந்த மாதம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பிடிஎஃப் வரலாம், இல்லை 2-3 நாள் சேர்த்து ஒரு பிடிஎஃபாக வரலாம். ஏன்னா மேக் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஆனால் நான் அட்டஸ்டச்சு உட்காந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 week எடுத்துக்கிச்சு. ஆனால் இதை நீங்கள் உட்காந்து நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு வழியே இல்லை சார், நான் ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருக்கேன் அப்படின்னா மினிமம் பிரிண்ட் அவுட் எடுத்து இது பண்ணிக்கோங்க. காஸ்ட் அதிகமாக ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பேஜில் ரைட்டு லெஃப்ட் வர மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பேஜஸ் கம்மியாயிரும். உங்களுக்கு டோட்டலாகவே டிவைடட் பை 4, இப்போ 90 பேஜ்னால் டிவைடட் பை 4 அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா ஒரு பேஜில் ரைட்டு லெஃப்ட் 2 காலமாக போட்டிங்கன்னா, ஆனால் கொஞ்சம் சின்னதாயிரும் லெட்டர்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குன்னா. மற்றபடி நோட்ஸ் எடுக்கிறவங்க எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இங்கே என்ன ப்ராப்ளம்னா, நிறைய கண்டென்ட் ரிப்பீட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு நோட் வாங்கிக்கோங்க, ஒரு கொயர் நோட்டு, அன்ரூல்டு நோட்டு, 2 காலமாக பிரிச்சுக்கோங்க. மரபு தொடர் நீங்கள் டைட்டில் கொடுத்துட்டு இதை அப்படியே எழுதுங்க, லைனாக எழுதிட்டே வாங்க. எழுதிட்டு வந்தோடனே பேஜஸ் முடிஞ்சிருச்சா, அடுத்த பேஜுக்கு போயிருக்கேன். இப்போது ஒரு 1.5 பேஜில் நிற்கிது, இதோடு நிற்கிதுன்னா இந்த பகுதியை நீங்கள் விட்டுறணும். என்ன கான்செப்ட்னா, ஒரு பேஜில் ஒரு டாபிக் தான் இருக்கணும், இன்னொரு டாபிக் வரக்கூடாது. இப்போ மரபு தொடர் எழுதுனா இந்த பேஜில் பிழை திருத்தமோ பழமொழியோ எழுதக்கூடாது. அதுக்கு அடுத்த பேஜ் மூவ் ஆகிருக்கேன், பழமொழின்னு டைட்டில் போட்டு எழுத ஆரம்பிங்க. ஒவ்வொரு பேஜுக்குமே பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேலே 1, 2, 3 ஃபஸ்ட்டே பேஜ் நம்பர் போட்டுருங்க. இண்டெக்ஸில் டாபிக் எழுதி அதோட பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணணும். இப்போ மரபு தொடராக ஃபஸ்ட் பேஜில் எழுதிருப்பீங்க, செகண்ட் பேஜில் எழுதிருப்பீங்க, அப்புறமா 10th பேஜில் எழுதிருக்கீங்க அப்படின்னு பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்படின்னா ஒரு டாபிக் நீங்கள் புதுசாக படிக்கும்போது, ஏன்னா ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மரபு தொடர் இதோடு நிற்காது, இன்னொரு இடத்துல படிப்பீங்க, பழைய சமச்சீர்லேயும் வரும், புது சமச்சீர்லேயும் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆல்ரெடி எழுதுனதை ரெஃபர் பண்ணி எது எக்ஸ்ட்ரா இருக்கோ புதுசாக இருக்கோ அதை மட்டும் நோட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் அதை நோட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கண்டென்ட் இருக்கும். நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்கவும் செய்யாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புது புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு கிழிந்தது, கொடிகட்டி பறத்தல், மதில் மேல் பூனை இதெல்லாம் இருக்கும். அப்போ திருப்பி எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை.
ஒரு தாட்டி எழுதிட்டிங்களா விட்டுறணும். ஸோ அதனால தான் இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கோங்க. இப்படி லைனாக ஒரு பேஜுக்கு ஒரு டாப்பிக்கு அது எக்ஸ்ட்ரா வச்சுட்டா அடுத்த பேஜ் போகலாம். ஆனால் அந்த டாப்பிக்கில் ஒரு பேஜில் ஒரு டாபிக் மேலே நீங்கள் எழுதக்கூடாது, வேறு டாப்பிக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே எழுதிட்டு இண்டெக்ஸில் நீங்கள் என்ன டாபிக் எழுதியிருக்கீங்க அது என்னென்ன பேஜில் இருக்குங்கிறத நோட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் அது முடித்த பிறகு அந்த நோட் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா அடுத்த நோட் போய்க்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணுற கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் பக்கம் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய இதை கம்பைல் பண்ணி இது உங்களுக்கு பார்க்க ஈஸியாக தெரியும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதானே. ஆனால் உட்காந்து நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஒர்க்கு கம்பேரிட்டிவாக. அதுக்கப்புறமா புக் பேக்குக்கான ஆன்சரும் சில இதெல்லாம் கொஷின் இருக்கும், நான் புக் பேக்குக்கு ஆன்சரையும் நான் ரெடி பண்ணணும். அதை நான் நெட்டில் சர்ச் பண்ணி தான் ரெடி பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. வலுவு சொற்கள் இது பண்ணுங்கள், வானம் பார்த்த பூமி, கிழவன் வெட்டி அளவு செய்தான், இதுக்கெல்லாம் ஆன்சர் தேடி கண்டுபிடிக்கணும். சிலதுக்கு ஆன்சர்லாம் இருக்காது, நான் நெட்டில் அதுக்கு வெவ்வேறு இதை போட்டு நான் கண்டுபிடிக்கும். சிலது நான் யூகமாக இது இருக்கலாம் அப்படின்னு இது பண்ணலாம். ஸோ 25வது பேஜ் வரைக்கும் உங்களுக்கு பழைய புக்கோடது இருக்கும். 25வது பேஜுக்கு அப்புறமா 26வதுலேருந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்கு, பழைய சமச்சீர் புக்கு, அடுத்து புது சமச்சீர் புக்கு வரும். பழைய சமச்சீரில் பாருங்கள் மயங்கோலிகள், அடுத்து டிரான்ஸ்லேஷன், பழமொழிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த பழமொழி உங்களுக்கு டைரெக்டாக இது கோடிட்ட மாதிரி கேட்கலாம். அழுத பிள்ளை பால் குடிக்கும், விளையும் பயிர் முளையிலே தெரியும். அதே மாதிரி இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் கேட்கலாம். ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க. வலுவு சொற்கள், பிறமொழி சொற்கள், அடுத்து ஓமை உருவகம், வலுவுச்சொல், பிறமொழி. இப்போ இதில் இருக்கிற நிறைய பிறமொழி சொல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய புக்கிலேயே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன கான்செப்டாக இருக்குன்னா, பழைய புக்கில் இப்போ புது சிலபஸ்கோட கண்டென்ட்டு நிறைய மேட்ச் ஆகி அது பேரலாக வரும். அதை பேஸ் பண்ணி புக் பேக் கொஸ்டினாக பழைய சமச்சீர் புக்கில் வைக்கிறாங்க. புது சமச்சீர் புக்கில் சாம்பிளுக்கு இதில் ஒரு 40-50 தமிழ் சொற்கள் பிறமொழி சொற்கள் இருக்குன்னா இதில் ஒரு 4-5 இதில் வைக்கிறாங்க. ஒரு கம்பேரிசனுக்கு சொல்கிறேன், ஒரு 10 to 20%, 30% கண்டென்ட்டை மட்டும்தான் உங்களுக்கு புது சமச்சீர் புக்கில் இருக்குது. அப்படிங்கும்போது புது சமச்சீர் புக்கை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படித்தோம்னா நம்மளுக்கு சிலபஸை கவர் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது ஹையர் ஸ்டாண்டர்டில். லோயர் ஸ்டாண்டர்டில் நிறைய கவர் ஆகுது. அதனால தான் இது வரைக்கும் நான் கொடுத்தது ஃபுல்லாகவுமே அந்த ஆஸ்பெக்டில் கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ ஹையர் ஸ்டாண்டர்ட் வரும்போது உங்களுக்கு 9th பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு சிலபஸ்க்கு நிறைய மேட்ச் ஆகும். அதையோடு கம்மியாக புது சமச்சீர் புக்கில் இருக்கிறது மேட்ச் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது ரிவர்ஸில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் நான் கொடுக்குற இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உட்காந்து பொறுமையாக ஒரு 4-5 நாள் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அதுக்குள்ளே அடுத்த பிடிஎஃப் நான் மற்ற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான பிடிஎஃப், லோவர் கிளாஸுக்கான பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் அப்படியே எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 1 monthக்குள்ளே நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மொழித்திறன் பயிற்சி முடிக்கிறோம். ஆர்டர் இதுதான், ரிவிஷன் பண்ணுற ஆர்டர் இந்த ஆர்டரில் பண்ணிங்கன்னா நீங்கள் மார்க் அதிகமாக வாங்குவீங்க. செகண்டு இலக்கண பகுதி, ஒவ்வொரு இயரில் இருக்கிற இலக்கண பகுதி. ஆனால் அது நிறைய டாபிக் ரிப்பீட் ஆகும். ஒரு டாப்பிக்கே இப்போ குற்றியலுகரம் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 5 தாட்டி 5 தாட்டி அது மினிமம் வரும். ஏன்னா 6th to 10th ஒரு 2 தாட்டி வந்திருக்கும். 11th 12th சம்டைம்ஸ் வரும். பழைய சமச்சீர் புக்லையும் 1 or 2 times வரும். பழைய புக்லேயும் 1 or 2 times வரும். ஆனால் எடுத்துக்காட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம பேசிக் கான்செப்டை பார்த்துட்டு எடுத்துக்காட்டை நான் அப்டேட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி பிடிஎஃப் கொடுப்பேன். அப்போ நீங்கள் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, ஒரு குற்றியலுகரம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 3 புக்கையுமே ரெஃபர் பண்ண மாதிரி அந்த பிடிஎஃப் இருக்கும். பிழை நீக்கி எழுதுக, வரிசைப்படுத்துக, ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு சொல் இரு பொருள், கலைச்சொல். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். உட்காந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எழுதுறதுக்கு சங்கடப்பட்டீங்கன்னா உங்களால் கிளியர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு அது தெரியாது. டைம் இருக்கும்போது, இப்போ டைம் இருக்குது, நிறைய பேர் டைம்லன்னு ஓடிட்டுருக்கீங்க. டைம் இருக்கும்போதே இப்போ நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக மார்க் வாங்கலாம். இல்லைன்னு இப்போ மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணி ஒரு ப்ரோஜனமும் இருக்காது. ஸோ அதனால் இது ஒரு 4 நாள் 5 நாளில் முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு அட்டஸ்ட் வச்சு உட்காந்திங்கன்னா ஒரு 2 to 3 daysக்குள்ளேயே முடிச்சிடலாம். உங்களுக்கு பேஜஸாக நிறைய இருக்கும், ஆனால் நோட்டில் எழுதிட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். சில இது ரொம்ப லென்த்தாக இருந்தால் இந்த மாதிரி பிடிஎஃப் நம்பர் போட்டு ரிவிஷன் PDF 1 பேஜ் நம்பர் இதை ரெஃபர் பண்ணணும், அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
ஸோ இனிமே அடுத்தடுத்த வீடியோ நான் பிடிஎஃப் இந்த ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ இதை கம்பைல் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் நான் ரெஃபர் பண்ண யூடியூப்பில் பெரிய லெவலில் அந்த மாதிரி இருக்காது. எல்லாம் தனித்தனி செக்ரிகேட்டாக நிறைய இருக்கும். நான் எது தேவையோ அதை மட்டும் லிமிட்டடாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்டென்ட்டை நீங்கள் தனியாக நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 வாரம் ஆகுதுன்னா அதே விஷயம் இந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணுற மூலிமா உங்களுக்கு 2 to 3 days முடிச்சிடலாம். ஸோ இந்த டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். ஆனால் அந்த 2 நாளும் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், 3 நாள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், நான் நோட்ஸ்லாம் எடுக்க மாட்டேன், நான் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் திருப்பி சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை பாருங்கள், இந்த பிடிஎஃப் இந்த ட்ராக் பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.